நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். என் மகனே, என் போதகத்தை மறவாதே. ஆமேன். இன்றுள்ள பிள்ளைகளுக்கு நண்பர்கள் ஏராளமானவர்கள், ஆனால் அவர்களது வீட்டிலோ நண்பர்களே இல்லை. வீட்டிற்கு வெளியே மனம் விட்டு பேச பழகி அநேகர் உண்டு, ஆனால் வீட்டிற்குள் பேச பழக ஒருவருமே இல்லை. ஏன்? வீட்டிற்குள் வேறு யாரோ போல் அவர்கள் தகப்பனையும் தாயிடம் சிரித்து கூட பேச மாட்டார்கள். ஊர் என்று இருப்பார்கள். வீட்டை விட்டு வெளியே சென்றதுமே எல்லோரிடமே சிரித்து பேசுவார்கள். வீட்டின் வெளியே சுதந்திர பறவைகள் போலவும் வீட்டிற்குள் கூண்டு கிளி சிறை கைதிகள் போலவும் வாழ்கிறார்கள். ஏன்? நாம் யாத்ராகமம் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் மோசேயோடைய தேவன் பேசினார், சிநேகிதனைப் போல. பிள்ளைகளும் பெற்றோர்களும் ஏன் இப்படி பழகுவதில்லை? வீட்டில் பிள்ளைகளும் பெற்றோர்களும் ஏன் இப்படி இடைவெளி காணப்படுகிறது? பிள்ளைகளின் அனைத்து தேவைகளையும் செய்து கொடுக்கிறார்கள் பெற்றோர்கள், ஆனால் சிறு வயதிலிருந்து தனது நேரத்தை பிள்ளைகளிடம் சிரித்து பேச தெரியாததால் அவர்களது சிறு வயதிலிருந்து பெற்றோர் என்ற உறவின் வட்டத்திற்கு அப்பால் நல்ல காரியத்தை கொடுக்காத காரணம்தான். பிள்ளைகள் பெற்றோர்களிடம் பேசுகிறார்கள், பழகுகிறார்கள், ஆனால் இருதயத்தின் ஆழத்தை கண்டறிய முடியவில்லை. பெற்றோர்கள் தனது கடமைகளை பிள்ளைகளுக்கு செய்கிறார்கள், தமது இல்லத்தில் வசிக்கும் ஓர் நண்பர்களைப் போல பேசுவதில்லை. அதனால் பிள்ளைகள் வீட்டை விட்டு வெளியே சென்றதுமே சிரித்து பேசி மற்றவர்களுடன் நண்பர்களாக விடுகிறார்கள். பெற்றோர்களை தூரமாகி கடைசியாக எதிரியைப் போல் ஆகிறார்கள். பரிசுத்த வேதத்தில் உபாகமம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களில், நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த என் வார்த்தைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, உட்கார்ந்திருக்கும் போதும் நடந்திருக்கும் போதும் படுத்திருக்கும் போதும் கருத்தாய் போதித்து என்று வேதவசனம் சொல்கிறது. ஆம், சிறு வயதிலே பிள்ளைகள் பெற்றோரிடம் அதிகமாய் பேச விரும்புகிறார்கள். பிள்ளைகளிடம் அன்பாய் 4 வார்த்தைகள் பேசினாலே மிகவும் சந்தோஷப்படுவார்கள். நாம் தேவனும் மோசேயோட சிநேகிதனைப் போல முகமுகமாய் பேசினார் என்றெல்லாம் வாசிக்கிறோம். என் மகனே, மகளே, என் போதகத்தை மறவாதே. ஆமேன். God bless you.